ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது. அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு என்னுடைய பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை எல்லை எவ்வளவோ சந்தித்து விட்டாய். பல விஷயங்கள் தாண்டி வந்து விட்டாய். இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திருக்க மாட்டாயா? உன் வீட்டிற்கு வந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து நான் வைப்பேன். உடனே நான் சொல்வதை அனைத்தும் நம்பாமல் இருந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டத்தை நான் சரி செய்து வைப்பேன். என்னுடைய தங்கமே, அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு மனவேதனைகளை பட்டுக்கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில். கடனோ உன்னை துரத்துகிறது. நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறாய். கேட்பவர்களுக்கு கூட வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாய். சீக்கிரமாகவே இந்த நிலைமையானது மாறும். என்னுடைய தங்கப்பிள்ளையே, நீ வாய் திறந்து சொல்ல முடியாத பல வேதனைகளிலும் வலிகளுடனும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய். நான் பார்க்கவில்லை என்று நினைக்காதே. நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும், நீ கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கவனித்தபடிதான் இருக்கிறேன். உடனே நான் அனைத்தையும் செய்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் எல்லாம் செய்வேன். ஆனால் சற்று நிதானமாக செய்வேன். நிதானமாக செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிகிறது. நான் அவசரமாக செய்தால் ஏதோ ஒரு பிரச்சனை அதில் வருகிறது. நான் யாருக்காக இருந்தாலும் நிதானம் மட்டுமாகத்தான் செய்வேனே தவிர எடுத்தவுடன் எதையுமே செய்ய மாட்டேன். உன் பல நாள் கஷ்டத்திற்கு இன்று தான் முடிவு. நீ பல கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டே நான் இருக்கிறேன் என்று நினைக்காதே. நிச்சயமாக வெவ்வேறு ரூபத்தில் உனக்கான தேவைகளை நான் நிறைவேற்றி கொண்டே தான் இருப்பேன். நல்லதோ கெட்டதோ, இத்தனை நாள், இத்தனை வருடம் எதற்காக காத்திருந்தாயோ அதற்படி காத்து கொண்டிரு. நான் உனக்கான செய்ய வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது. பண கஷ்டங்கள் முடியும். நாளை உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இதுவரை பொறுத்திருந்தாய், அதற்காக நன்றி. நீ இனி உன் வாழ்க்கையை ராஜா போல வாழ உள்ளாய். எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கத்தான் மாற்ற வேண்டும். கஷ்டமே இருக்கக்கூடாது என்று நினைக்காமல் வரும் சிறு சிறு கஷ்டத்தை கூட தாங்கிக் கொண்டு அதை எப்படி மாற்றலாம் என்று முடிவு செய்து தன்னம்பிக்கையுடன் நீயும் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். எக்காரணம் கொண்டும் மனதை மட்டும் விட்டுவிடாதே. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்துடன் போராடு. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்.